சாட்சியாக வாழ எனக்கு பயமா? பிரைஸ் லார்ட். யாக்கோபின் ஆள்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்தபின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். கலாத்தியர் 2:12. திருச்சபையின் தலைவராக இயேசுவினாலேயே நியமிக்கப்பட்ட புனித பேதுரு பிற இன விசுவாசிகளோடு உணவு உண்பதை தவிர்த்தார். ஏன்? பயம். மக்களை குறித்த பயம். விருத்த சேதனம் பண்ணாத பிற இனத்தவருடன் சேர்ந்து உண்டால் விருத்த சேதனம் பண்ணின யூத விசுவாசிகளின் வெறுப்பை சம்பாதிக்க நேரும் என்பதால் தான் இதை புனித பவுல் கண்டித்ததையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பலத்த விசுவாசம் உள்ளவராக இருந்தாலும் பயம் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்டால் விசுவாசத்தையே கீழே தள்ளிவிடும் என்பதற்கு புனித பேதுருவின் இந்த செயல் ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது. ஆம், பயமானது நம்மை உலகத்தோடு ஒத்துப்போக வைக்கின்றது. விவிலிய உண்மைக்கு எதிராக நம்மை செயல்பட வைக்கின்றது. கிறிஸ்துவிற்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியாமல் நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களை செய்ய வைக்கின்றது. புனித பேதுருவை போல வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம் செயல்களின் மூலமாக ஆண்டவரை நாம் மறுதலித்து கொண்டுதான் இருக்கின்றோம். மனிதர்களின் அக்செப்டன்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விவிலியத்தை மறைத்து வைத்தல், வெளியிடத்தில் விவிலியத்தை படிக்க வெட்கப்படுதல், இயேசுவை குறித்ததான சம்பாஷணைகளையே தவிர்த்தல், பிறருக்காக ஆலயம் செல்வதை தவிர்த்தல், நேர்மையற்ற செயல்கள், சிறிய பொய்கள், புரணி பேசுதல், அடுக்கிக் கொண்டே போகலாம் இயேசுவை மக்களுக்காக மறுதலிக்கக்கூடிய காரியங்களை. ஆம் அன்பானவர்களே, எத்தனையோ பேர் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். எல்லோரும் என் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கும்போது நானும் வாங்கலைன்னா என் மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தி வேலையிலிருந்தே தூக்கி விடுவாங்க என்று எத்தனை கிறிஸ்தவர்கள் விடுதலை பயணம் 23:8 எதிராக லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த கிறிஸ்தவன் நண்பர் ஒருவர் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக நடந்த ஒரே காரணத்திற்காக 80 முறை தன் வேலையில் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். இப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தால் இந்த உலகம் முழுவதும் நம் நற்சாட்சியினால் நாகமான் வீட்டு வேலைக்கார சிறு பெண் போல 2 அரசர்கள் 5:1-7 வரை எப்பொழுதே இயேசுவை சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்குமே. நான் இருக்கும் பொழுது மிகவும் சகஜமாக என்னோடு வேலை பார்ப்பவர்கள் மோசமான ஜோக்ஸ் அடிக்கிறார்களா? நான் கிறிஸ்துவிற்கு சாட்சியாக வாழவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். ஆம் அன்பானவர்களே, பரிசுத்தரை வணங்கும் நம் கண்கள், செவிகள், செய்கைகள் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அநேகர் வெளியில் பரிசுத்தரை போல நடந்து கொண்டு அந்தரங்கத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், கண்களை கொண்டிருக்கலாம். அதனால்தான் நம் அன்பர் இயேசு இச்சிக்கும் கண்ணோடு ஒரு பெண்ணை நோக்கினாலே மத்தேயு 5:28 பாவம் என்று கூறுகிறார். அந்தரங்க பாவம் நம்மை பாதாளத்திற்கு அழைத்து செல்லும். ஆனால் வெளியரங்க பாவமோ நம் நற்சாட்சியை இழக்க வைப்பதின் மூலம் அநேகரை பாதாளத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கின்றது. பிறர் அன்பு முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு பிற மதத்தினரின் பண்டிகை காலங்களில் அவர்களோடு சேர்ந்து அவர்களது மத சடங்குகளை பின்பற்றுவதும் நமது கிறிஸ்தவ வாழ்விலும் அதை நடப்பிப்பதும் மிகவும் வேதனைக்குரிய காரியங்கள். என்னை தவிர வேறே தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம், விடுதலை பயணம் 20:3 என்ற முதல் கட்டளையை விட்டுவிட்டு பிறரை அன்பு செய்கிறேன் என்று நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு சாத்தானின் வலையில் விழுவது பாதாளத்திற்கல்லவா நம்மை இறுதியில் கொண்டு போய்விடும். அதற்கு பதிலாக நாம் இயேசுவுக்கு சாட்சியாக நின்றோம் என்றால் எவ்வளவு சந்தோஷம் நாம் கோடி வருடம் வாழப்போகும் விண்ணகத்தில் நம் பொருட்டு ஏற்படும். எது முக்கியம்? விண்ணக சந்தோஷமா அல்லது அழிந்து போகும் மனிதர்களின் ஏற்றுக்கொள்ளுதலா? யோசிப்போம். அன்பானவர்களே, நமது இலக்கு ஆண்டவரை நோக்கி, விண்ணகத்தை நோக்கிதான் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தை நோக்கியோ உலக மக்களை நோக்கியோ இருக்கக்கூடாது. உலகம் நம்மை பகைத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக நான் எழுந்து ஜொலிப்பேன் என்ற எண்ணம் நம்மில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அவ்வாறு ஆண்டவருக்காக எழுந்து ஜொலிப்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஒளியாக வாழ் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, அனைத்து காரியங்களிலும் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.